ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறேங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே பார்க்கலாம். வழக்கம் போல் தாங்க இங்கே தனா செய்த தவறுக்கு மாயா இங்கே தண்டனை அனுபவிச்சுட்ருக்காங்க. தனா தான் தப்பு செய்தா அப்படின்னு தெரியாமலே இங்கே மாயா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ரகுராம் எல்லார் முன்னாடியும் மாயாவை திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பார்வதி ஒரு பக்கம் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, வளர்ப்பை பற்றி தப்பாக பேசாதுன்னு இங்கே ஜானகி ஒரு பக்கம் பேச, அவ சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு ரகுராம் பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேச, அந்த இடத்துல எதுவுமே பேச முடியலை. இங்கே ரகுராம் பயங்கர கோவத்தில் பொங்கி எழறாரு. ஸோ மாயாவும் பார்த்திங்கன்னா, பெரியப்பா நான் தப்பு செஞ்சுருப்பேன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்பிக்கையை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்லேயும் சரி ஊர்லேயும் ஒன்றால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதற்கிடையில் ஜானகியும் உண்மையை சொல்ல வருவாங்க, ஆனால் மாயா அதை தடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பத்மாவும் பார்த்திங்கன்னா, இருக்கிறதா இருந்தால் ஒழுங்காரு, இல்லைன்னா பெட்டி படிக்கையை கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. எல்லாரும் நம்பிக்கை இல்லாமல் பேசினாலும் சீனுடைய அப்பா மணி மட்டும் மாயா மேலே நம்பிக்கை வச்சுட்டு பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் இதை நினச்சி தனா வருத்தத்தில் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் மாயா எதுவுமே நடக்காத மாதிரி வழக்கம் போல் ஜாலியாக தனா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றால் மட்டும் இப்படிலாம் பேச முடியுது மாயா அப்படின்னு சொல்லி தனா கேட்க, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா ப்ராக்டிஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி தனாவை கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருக்காங்க. மாயா கொஞ்சம் கலைச்சி போகிறாங்க. நான் வந்து பிளேயர்லாம் இல்லைப்பா, நான் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கேன், அவ்வளோதான், மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கண்ணு தெரியாமல் நடிச்சிட்டு இருக்க சாருவுடைய என்ட்ரி. சாருவை உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த காக் பார்த்திங்கன்னா நேராக சாரு கிட்டே போகுது. சாரு அதை கரெக்டாக கேட்ச் பிடிக்கிறாங்க. மாயா தனா இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளானை வந்து போடுறாங்க. அதாவது இவளுக்கு கண்ணு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, ஏதோ பெரிய திட்டத்தோடு தான் இவன் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்து ஜானகி கிட்ட கொடுத்து, சாரு வந்ததுலேருந்து ஒரே ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்ருக்கா, இதை கொண்டு போய் கொடுத்து மாற்றிக்க சொல்லுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகியும் நேராக சாரு கிட்ட வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து மாற்றிட்டு வா அப்படின்றாங்க. சாருவும் கரெக்டாக மாற்றிட்டு வராங்க. அதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை இவ ட்ரெஸ்ஸை வந்து சரியாக போடாமல் மாற்றி போட்டுட்டு வந்தால் இவளுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியலன்னு அர்த்தம். ஒருவேளை கரெக்டாக போட்டுட்டு வந்தான்னா இவளுக்கு கண்ணு தெரியும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வெளியிலேயே மாயாவும் தனாவும் காத்துட்ருக்காங்க. சாரு பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ரெஸ்ஸை மேட்சிங்காக போட்டுட்டு வராங்க. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் செம ஷாக்காக, இந்த உண்மையை இப்போவே ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டே சொல்கிறேன்னு தனா ஒரு பக்கம் போக, இப்போலாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அப்படியே நம்ம மேலே திருப்பி போட்டுருவாங்க, அதனால இவளை எப்படி நம்ம விரட்டணுமோ அப்படி விரட்டணும், நம்ம கொடுக்குற டார்ச்சரில் அவள் ஓடி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்த சீன் அப்படின்னு பார்க்கும்போது ஜானகி இங்கே ஸ்டேஷனில் போய் வந்து கையெழுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ கூட வக்கீலும் இருக்காங்க. அந்த கார்த்தியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜானகியை இந்த கேஸ்லேருந்து விடுவிக்க முடியாது, கூடிய சீக்கிரம் இந்த கார்த்தியை கண்டுபிடிக்கணும்னு இங்கே வக்கீலும் சொல்ல, அதை தான் குருவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த கார்த்தியை அநேகமாக ஹோட்டலில் தான் இருக்கணும் அப்படின்ற சந்தேகம் மாயாவுக்கும் இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் ஜானகி மாயா இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வராங்க. அதை பார்த்த புவனேஸ்வரி ஜானகி கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ வெளியில் இருப்ப, அதுக்கப்புறம் நீ உள்ளே போயிடுவ, அதுக்கப்புறம் எப்படி நீ கோயிலுக்கெலாம் வர முடியும் அப்படின்னு சொல்ல, இது ரொம்ப நாள் நீடிக்காது, கார்த்தியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அப்படின்னு மாயா ஒரு பக்கம் சொல்ல, தனாவும் கார்த்தியும் தனியாக ஹோட்டலில் தங்கியிருந்த விஷயம் அந்த ரகுராமுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் மிரட்ட செம ஷாக்கிங்கில் நின்றுட்டுருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.